தேவலோகத்துல வந்துக்கிறாரு சுத்தி வர. ஆமா, வீடு தேடி வந்தவங்களுக்கு எதிராளி இருந்தாலும் ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆகையில தண்ணி கொடுத்தாக்க மரியாதை கிடையாது. மா பலா வாழை முக்கணி சார் சுத்த பத்தமா உங்க கையால சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஜலதோஷம் என்ன பிடிக்குது மூக்கள் தான் சொல்றேன். நீ எந்த ஜாதியோ எந்த குலமோ எந்த கோத்திரமோ உன்னை எங்கெல்லாம் போய் யாருக்கெல்லாம் பெற்றாலும் எங்க ஆத்தா எங்க போய் யாருக்கு பார்த்தானே எங்க ஆத்தா நதி வச்சு புளிய மரம் யாருக்கு தெரியும். அவன் வேறி உழுகுறதுக்கா நீ குடுக்கலாம் சாப்பிடுறா வைடா கீழே வைடா அவ்வளோ சுத்தமா நாரதன்னா வேற மாதிரி வையே வைடா மெட்ராஸ் நாரதரா இவரு வைடா அவ்வளோ சுத்தம் சுத்தத்துல சூள போடும் தாளி மகனே எங்கடா ஊர்ல சாவு இருக்குது தேவடியாவுக்கு போன பையன் எங்க தூங்குறான் இல்ல முக்காடு போட்டுக்கிறான் நல்ல விசேஷம் நடுக்குது வாய் எங்க உன் கூட்டிட்டு முக்காடு போடுறது மக்காலா போய் கைடா தவுல நல்லது போய் இது முக்காடு போடுங்க இப்ப கையால கொடுத்ததுனால தீட்டு ஓட்டிக்கிச்சு தீட்டுனால அந்த தீட்டு நீங்க அருந்து கூடாது கூடாது. இப்ப தீட்டு போன என்ன பண்ண போற ஸ்லோகம் சொல்லி கழித்து விடுவேன். மந்திரம் சொன்னா கழிஞ்சிடும். மந்திரம் சொன்னால் ஸ்லோகம் சொன்னால் தீட்டு கழிஞ்சு போகும். சொல்லு சொல்லு ஓட்டுங்கிறாரு சுக்லாம்பிரதம் சசி வர்ணம் சசி சசி அவன் ஏற்கனவே பிரச்சனை பண்ணிக்கிறான். சுக்லாம்பிரதம் சசிவம் சதுர்புஜம் பிரசன்னவஜனம் தீட்டு போயிடுறா சாப்பிடு 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 தீட்டு போயிடுறா சாப்பிடு 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 அருமை அற்புதம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அப்படியா? தேனை விட மிஞ்சி விட்டது சுவை. தேவாமிர்தத்தை மிஞ்சிய சுவை. சிஷ்யா மா பலா வாழை முக்கணி சார் உங்க ஐயால் தானே பேசுறேன். மொத்த துணிக்குள்ள எழுதி வச்சுக்குது கடிக்குது. உங்க ஐயால் தானே போறோம். ஆமா, உங்க ஐயால் தானே பேசுங்க. தேவாமிர்தத்தை மிஞ்சிய சுவை வருகிறது. பாரு சாப்பிடு சாப்பிடு. யாருமே வேலை விட மாட்டாங்க. தலையத்து விஷம் குடிச்சிருக்கலாம். சரி விடு. மேதம் இருக்கிறது. இதை பறிக்க விடு. மீதி கீத்து நஞ்சாவணுமா? சாமியா கீழே வைய. நான் கையால கூடுகிறேன். என்ன பாத்தீங்கன்னா குருநாதா இப்ப பாரு, நான் ஒத்துன்னு சொல்லிட்டு அன்றாலும் மந்திரம் போட்டாங்க. ஆமா, இப்ப நான் பாரு கூட மாட்டேன். என்னடா அது மச்சுராகுது எல்லாம். சரி விடு. நான் மந்திரம் சொல்ல போறேன். பின்னால சுதி குடிங்க. சுதி சுதி ஆதி செவிட்டு காது போடுது. சூத்த புடிங்க. சனி போற மாதிரி பூச்சின்னு போற மாதிரி இருக்கு. கீழே கீழே
பண்ணிடுறா வெப்பன்ஸ். அப்படி ஓஹோ மந்திரமா போற மந்திரம் சாமியாரா நான் பழசாரத்தை பார்த்தீங்கன்னா கேட்டா எந்த ஜாதியோ உன் ஜாதி பாரு இப்போ தூ மாட்டி தொங்குது. இனிமே ஏன்னா வெளியே போனா ஜாதி பத்தி பேசுவோம். சேனாரி முடியும் சேனாரி புண்ணாதா டக்குன்னு 4 ஐயரு வர வச்சு நைட்டே புண்ணாதனம் பண்ணி செய்து பைபாஸ் போனா லாரி வரும். சரி கீ வச்சு நெசி எத்துன்னு வரும். சீக்கிரமா போ. உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா ஏன்டா தனியா வருது? நாளைக்கு காலையில உங்க அம்மா சிவகாமியில போயிட்டு அம்மா இந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால ஒரு இரும்பு சாவி எடுத்து அண்ணா கோத்த கட்டிடுவோம். வெள்ளி பிடிச்சிக்க நீட்டு மெட்ராஸ் டான்ஸர் அதெல்லாம் புள்ளிங்க டான்ஸ் என்னை காதலி என்ன அம்மா வச்சு ரெண்டு பேரும் அப்படி வர்றாசின்னு போறணுமா? ஏன்னா மூஞ்ச காமிக்கிற அதான் கொஞ்சம் பாக்குற வேற என்ன கழகாக்குது பார்க்க போறாங்க. அப்பா இசி காமிக்கிறாடு என்னையே அண்ணான்னு கூப்பிடுறிய என் சிசினா அவங்க அக்கா வந்துருக்கு. தம்பி வணக்கம்டா. ஐ லவ் யூ. போடா அக்கா வந்திருக்காங்க. நல்லா பெரியமா சொல்றாங்க கை காமி பிடி. நான் என்ன சொல்றேன் நீ கூப்பிடலாமா? கோவப்படாத. ஐ லவ் யூ சொன்னல இல்ல ஐ லவ் யூ சொன்னல நீ கோவப்படாத. ஏன்னா வெள்ளக்கார அவன் நாட்டுல கண்டுபிடிச்ச ஐ லவ்ன்றது வந்து ஒரு அன்பான வார்த்தை. இல்ல அன்புனா பாசமான வார்த்தை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா அவர் அக்கா சொல்லலாம், தங்கச்சி சொல்லலாம், பாட்டி பெரியமா சித்தி யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அது யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஐ லவ் யூ சொல்லலாம். தப்பே கிடையாது. பொழுது வெடிஞ்சு நேரம் சேத்பட்டு வந்து சேத்பட்டு மோரக்கிழமை வீட்டுக்கு வந்து உன் மொண்டாட்டிக்கு சொல்ற ஐ லவ் யூ. சொன்ன யாரு யார வேணாலும் சொல்லணும். சத்தியமா நாளைக்கு உன் மொண்டாட்டிக்கு சொல்ற ஐ லவ் யூ. என்ன முன்னாடி சொல்றோம் முன்னாடிக்க சொல்றாங்க. சரி வெளியில சொல்ல சொல்லி போய் அதெல்லாம் விடு. வராத நாரத மகாமுனி வந்திருக்கிறார். ஆடல் பாடல் அபிநயத்தோட ஆபாசத்தை தவிர்த்தாவே
குஞ்சி வணங்க கூடாதா? முட்டி போட கத்துக்கோ. முட்டி எப்படி போடணும்? முட்டி போட்டு வணங்கணும். சாமி என்ன வாய்த்து ரொம்ப குஞ்சு மாடுகள் அப்படின்னு முது வலிகள்ல அப்படி அருமாடு புறாலாம் உள்ள தள்ளி வந்து நீ பாக்குற ஜாலி தைக்கிறீங்க என்னடா எந்த டெய்லி தைச்சான்னு என்னடா குறை பேஷன் பாபடி 3 அகலம் 4 அகலம் வச்சுக்கணும். ஆமா என்ன உடம்பு ஒல்லியாகிறா? ஏன் என்ன பண்ண சொல்ற? குண்டாடுறது இல்ல சப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப குண்டாகிறதுக்கு என்ன வழி? நீ குண்டாடுறது நீ என்ன சாப்பிடுற? யூரியா, பொட்டாசியம், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு குண்டால போட்டு பேஞ்சி ரேஷன் வச்சு போட்டு நல்லா சாப்பிடு. நாளைக்கே பாரு இவ்வளோ வச்சு ஊதி போடுவேன். தெரியுமா? நீ இந்த மாதிரி தான் சாப்பிட்டியா? ஆமாம்மா நானே பரவாயில்ல. எங்க ஐயா பீரியட் சாப்பிட்றாங்க. அதனாலதான் குண்டாகிற தப்பு இருக்குமா? 32 மாசமாகிறார் அவரு. 32 மாசமா? ஆமா. அங்க பாரு வெயிட் பாரு எந்த பேச்சு இனிமே டெலிவரி ஆகலையா? நாளைக்கு தான் டெலிவரி கொடுத்துறாங்க டேட்டு. சரி அம்மா எதுக்காக? நாரத மகா முனிவர் வந்து எங்க இருக்கிறார்? இருக்கிறார். இவரா? ஆமா. சாமி உனக்காக நாட்டியம் நாங்களே கம்முன்னு உனக்கு என்ன ஆம்பளைக்கு வரத்தான் வருது? கோவத்துல பாருமா பாபடி எந்த கட்சி சப்ப ஒரு பக்கம் குண்டு மகாமுனூர் வந்திருக்கிறார். அப்படியே நாட்டி பிச்சு வளர வேண்டும். ஆனா நீ மூர்த்தி எந்த மூர்த்தடா? 13 நாள் திரியா அதுக்கு மூர்த்தியும் காமி மூர்த்தியண்டா அட்டோட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காமிமா மூர்த்தியும்
ஃபேன் வச்சுட்டு வந்துக்கிறோம் டீச்சர் தள்ளுலாம் அங்கிட்டு உண்ணா ஆமாப்பா. அங்கிட்டு போ முடிஞ்சோம் மூர்த்தி காயத்துக்கு டேய் நான் என்ன சொல்றேன் வீடியோ கேமரா சார்ஜ் வந்துக்கிறாரு அதுக்காக நீ காமிச்சுட்டான் ஏய் எதடா காமி சொல்ற கூட்டு வாக்கா நீ காமிக்கியா இதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்குறான் காமிச்சிட்டு போய் என்னது காமிக்கிற சரியா சொன்னா தெரியும் மூர்த்தி காமி எந்த மூர்த்தி காமிக்கிறது டேய் அப்படி இல்லம்மா கோவப்படாதீங்கம்மா வாங்க என்னடா ஆடல் பாடல் அப்படின்னாலும் அதுதான் மூணுத்தி காமி சொல்றேன் அவுட் ஒதுனு சரியா சித்தாரே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தா சிங்காரம்
எப்படி ஆட்டம் எப்படி ஆட்ட சூப்பரு. போ சீக்கிரமா வந்து குடு. போய் தனம் போ. இன்னும் இந்த அற்புதமான இணைய வேளையிலே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகா செய்யக்கூடிய வெளியூர் கலை உள்ளங்களுக்கும் உள்ளூர் கலை சொந்தங்களுக்கும் எங்களது கலை மன்றத்தின் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக பரிவார முதலைக்கன் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்னும் நமது கிராமத்திலே தோன்றி நம்ம எல்லாம் காத்து ரசிக்கக்கூடிய ஸ்ரீ கூத்தாண்டருடைய தேர் திருவிழா முன்னிட்டு 203ஆம் ஆண்டு சீர சிறப்போடு செய்த மட்டுமில்லாமல் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்திற்கு அரியதொரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து எங்களை அன்போடு அழைத்து அறுசுவை உணவு கொடுத்த அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆணைக்கு அழகு வீரம் பெண்ணைக்கு அழகு தாய்மை வீட்டுக்கு அழகு வயற்படி கோவிலுக்கு அழகு கோபுரம் நீருக்கு அழகு பன்னீர் பூவுக்கு அழகு சண்பகப்பூ கடலுக்கு அழகு பார்க்கடலும் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் திகழக்கூடியது நமது வேடனவாடி கிராமம். இந்த திருவண்ணை பெருவக சிறப்புரை செய்து கொண்டிருக்கும் கிராம பெருமக்கள் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் விழாக்குழுவினர் ஒன்று சேர்ந்து இன்னும் தலைவர் துணை தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர் ஆலய பூசாரி நாட்டாண்மைதாரர்கள் இளைஞர் நட்பணி மன்றம் மகளிர் சுழவதி குழுக்கள் சிறிய முதல் பெரியர் வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து முந்தி பிறந்த விநாயகப் பெருமான் பெயர் சொல்லியும் கிராமத்தை கட்டிக்காக்கூடிய காவல் தெய்வம் விளங்கக்கூடிய கிராம தேவதையில் பெற சொல்லியும் எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி கிராமத்தின் பணமாக 200 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். வாரி கொடுத்த அன்புள்ளங்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி 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 வணக்கம்.